வந்துட்டேன், வரேன். பவி, எங்க போயிட்ட நீ? நீ இங்கதான் இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள எங்க போயிட்ட? வெளிய ஒரு சின்ன வேலை, அதான் அத்தை. என்ன வேலை? 2 பேருக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். கூட்டிட்டும் வந்திருக்கேன். அடைக்கலமா? யாருக்கு? ஒண்ணும் புரியலையே. டடா! ஹாய்! இப்போ புரியுதா அத்தை? சரி சரி சரி, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. வா பவி. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னல இவங்கதான் என் அத்தை. ஹாய். பவித்ராக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அவ புருஷனை பத்தி இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இங்க யாருக்கிட்டயும் பேசல. வாயை திறந்தாலே எங்க அத்தைன்னு ஒரே அத்தை புராணம் தான். எங்களால நம்பவே முடியல ஆண்டி. இந்த காலத்துல கல்யாணம் ஆன மறுநாளே மாமியாருங்களை கழட்டி விட்டுட்டு தனியா போற பொண்ணுங்களை தான் நாங்க பாத்திருக்கோம். ஆனா பவித்ரா என்னன்னா, அவ புருஷனை வேணா மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுறேன், ஆனா நான் மாமியார் கூட தான் இருப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஏமா இப்படி போட்டு வாங்குற? நான் பாவம் இல்ல. நான் சீரியஸா தான் சொல்றேன் ஆண்டி. ஆக்சுவலா நாங்க இங்க உங்க பரங்கிக்காய் கேக்க டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக மட்டும் நாங்க இங்க வரல. இந்த சாக்குலயே உங்களை அப்படியே பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். ரொம்ப சந்தோஷம். இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அத்தை, ஆ, என்ன பண்ண போறீங்க? காஃபி போட போறீங்களோ? அத்தை, நான் சும்மாலாம் சொல்லல அத்தை, சீரியஸாவே பரங்கிக்காய் கேக் சாப்பிட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா கேட்டாங்க. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? சாச்சா, ஸ்வீட் செய்யறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம்? நல்ல வேளை, பாதி பரங்கிக்கா அப்படியே இருக்கு. கொஞ்ச நேரம் நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் கேக் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஆண்டி. அவசரமே இல்ல ஆண்டி, நீங்க எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கோங்க. நாங்க ஃபுல் டே இங்க இருக்க தயாரா இருக்கோம். நாங்க கேக் சாப்பிடாம இங்க இருந்து கிளம்ப மாட்டோம். இவ சொல்ற அளவுக்கெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன். சரியா? அத்தை, சும்மா கதை விடாதீங்க. நீங்க எது பண்ணாலும் நல்லாதான் இருக்கும். எக்ஸ்பர்ட் இன் பரங்கிக்காய் கேக். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். ஐயோ, போதும் பவி. சரி, பேசிட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஆ, சரி. பேசுங்க பேசுங்க, வந்துடுறேன். ஏய், ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா? ஹே, ஸ்வீட் சாப்பிட போறோம். கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு வயித்தை ஃபுல் பண்ணிக்கலாம். நாங்க ரெடியா இல்ல. ஆ, தாத்தா, இதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். வணக்கம். வாங்க வணக்கம். ஹே, இவர்தான் நீ சொன்ன ஹிட்லர் தாத்தாவா? என்னது ஹிட்லர் தாத்தாவா? என்னை பத்தி இவ இப்படித்தான் உங்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்காளா? இல்ல இல்ல, உங்களை பத்தி சொல்லல தாத்தா. நாங்க பொதுவா ஹிட்லரை பத்தி பேசிட்டு இருந்தோம். செகண்ட் வேர்ல்ட் வார பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்க இந்த மூஞ்சி தான் செகண்ட் வேர்ல்டு வார பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருந்ததா? சரி சொல்லு பாப்போம், செகண்ட் வேர்ல்டு வார் எந்த வருஷம் நடந்தது சொல்லு. அது வந்து 1976 நினைக்கிறேன். கொமட்டிலே குத்துவேன். அப்பா சொல்லாது. அதுல இருந்து 20 குறைச்சுக்கோங்க. 1956. விளங்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கே போகாம பணம் கொடுத்து பாஸ் பண்ண பிள்ளைய மாதிரி தெரியுது. ஐயோ, ரியலா அப்படிலாம் இல்ல தாத்தா. என்ன ஹிஸ்டரியில மட்டும் கொஞ்சம் வீக். நம்பிட்டேன். ரொம்ப ஓட்டாதீங்க தாத்தா. நாங்கெல்லாம் சுமாரா படிக்கிறவங்க Yes. தான். ஆனா இப்ப எல்லாரும் நாங்க ஒண்ணா வேலை பாக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? இவ்வளவு மக்கா இருக்காளுங்க, இதுகளையா ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்க நீயே? நீயும் விளங்கிருவ. ஹே பவி, நீ சொன்னது 100% கரெக்ட். என்ன சொன்ன? என்னை பத்தி எதுவும் சொன்னாளா? இல்ல, பவித்ரா ஆஹா ஓஹோன்னு பெருமையா புகழ்ந்தா. சரிதான். என்னை பத்தி அவ என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, நீ இவ்வளவு வளர்த்தியா இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஒருத்தனோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். அது கல்யாணத்துல முடியுமா இல்ல டாட்டா காட்டிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவோமான்னு இன்னும் 6 மாசம் கழிச்சு தான் தெரியும். என்னது லிவிங் ரிலேஷன்ஷிப்பா? தாத்தா, லிவிங் ரிலேஷன்ஷிப்னா கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மனச புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்து பாக்குறது. வாழ்ந்து பாக்குறதா? ஒரே வீட்ல இருப்போம், ஒரே சமையல் தான். புருஷன் பொண்டாட்டி மாதிரி பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கி துணி துவைச்சு
சாப்பாடெல்லாம் ஒண்ணுதான், ஆனா புருஷன் பொண்டாட்டி இல்ல. ஐயோ அட கட்டையில போறவளுகளே, கல்யாணம் பண்ணாமையே புருஷன் முண்டாட்டியா வாழுவீங்களா? சோ வாட்? லைஃப் பார்ட்னர்னா அவன் யாருன்னு எனக்கு தெரியணும், நான் யாருன்னு அவனுக்கு தெரியணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கன்ஃபார்ம் பண்ணாதான் நாங்க கல்யாணத்தை பத்தியே யோசிப்போம். இல்லன்னா கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தரை பார்க்க வேண்டியதான். இதெல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? ஆக்சுவலா எங்க அப்பா தான் இந்த ஐடியாவே கொடுத்தது. இன்ஃபேக்ட் அவரே எங்க அம்மாவோட 3 மாசம் ஒன்னா இருந்துதா கல்யாணமே பண்ணிருக்காரு. அப்பவே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? விளங்கிருமுடா. ஆமா, நீ எப்படி? நீயாவது நல்லபடியா தாலி கட்டி குடும்பம் நடத்த போறியா, இல்ல இந்த வளர்ந்த பொண்ணு மாதிரி அவ வழியவே ஃபாலோ பண்ண போறியா? நோ 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 நோ, நான் சீரியஸா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னா வெளியில போவோம், பீச்சுக்கு போவோம், பாப்கார்ன் சாப்பிடுவோம், மூவிக்கு போவோம். இப்போதைக்கு அவ்வளவுதான். இந்த காலத்து பிள்ளைய பூரா இப்படித்தான் இருப்பீங்களாக்கு. தாத்தா நாங்களே பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவ கதையை கேட்டீங்கன்னு வைங்க அப்புறம். அம்மா தாயே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. உங்க 2 பேர்த்து கதையை கேட்டதுக்கே எனக்கு 4 நாளைக்கு தூக்கம் வராது. நீ ஏதாவது குண்டை தூக்கி போட்டீங்கன்னா வயசான காலத்துல என்னையால தாக்கு பிடிக்க முடியாதுப்பா. பவித்ரா, இதுக்குதான் உன் ஃப்ரெண்ட்ஸுகளா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாத்தா. இப்ப புரியுது நீ ஏன் இப்ப கூட என்கிட்ட வாயடிச்சுக்கிட்டு இருக்கன்னு. தாத்தா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா அவங்க வேற, நான் வேற. என்னோட கேரக்டரை நானே பார்த்து டிசைன் பண்ணி செதுக்கி வச்சிருக்கேன். நம்பிட்டேன். அப்புறம் தாத்தா பேசிக்கிட்டே மறந்துட போறேன். என் ஆளுக்கு எனக்கு கல்யாணம் நடந்தா அந்த கல்யாணத்துக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும். தலைமை நானு. ஹலோ தாத்தா, என் பாய் ஃப்ரெண்ட் கூடவே எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். பேரு இரு, நான் போய் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு வரேன். என்ன ஸ்வீட்டா? பரங்கிக்காய் கேக்பா. பவித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்காக செஞ்சேன். சக்கரை போட்டு செஞ்சியா இல்ல வெல்லம் போட்டு செஞ்சியா? ஏன்பா கேக்குறீங்க? வெல்லம் போட்டு தான் செஞ்சேன். அப்படியே கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்தீங்கன்னா இதுகளுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். இத போய் அதுகளுக்கு கொடு. என்ன உட்காருங்க. அப்பா எப்பவுமே அப்படிதான். மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாரு, சும்மா படபடன்னு பேசுவாரு. நீங்க எதுவும் கவலையே படாதீங்க அத்தை. தாத்தாவை பத்தி இவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். எப்படி? டெய்லி இங்க நடக்கிற கூத்தெல்லாம் ஆபீஸ்ல போய் சொல்றதுதான் என் வேலையே. ஓ, சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குல்ல ஆண்டி? செம்மையா இருக்கு ஆண்டி. இந்த டேஸ்ட்ல நான் எங்கேயும் சாப்பிட்டதே இல்ல. வாவ், சூப்பர். அத்தை, என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கண்ணு வச்சுட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். என்ன சாப்பிடுற? சாக்லேட் சாப்பிடுறேன். ரொம்ப பசிச்சிச்சு. அம்மா சாப்பிட எதுவும் வைக்கல. ஒரே ஒரு சாக்லேட் தான் இருந்தது. உனக்கு இல்ல, சாரி. கீழே எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. நம்ம 2 பேரும் போய் விளையாடலாமா? ஐ, கிரிக்கெட்டா? ஜாலி, வா போலாம். ஆண்டி
இனிமே லைஃப்ல நாங்க என்ன சாப்பிட்டாலும் உங்க பரங்கிக்காய் கேக்க மறக்கவே மாட்டோம். அப்படி ஒரு டேஸ்ட். நிஜமாவா? கூச்சப்படமா கேட்டிருந்தா பார்சல் கொடுத்திருப்பாங்கல்ல. ஹே வாய் மூடுறி. ஆண்டி அவ சும்மா சொல்றா. அத இல்ல, கண்டுக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லம்மா. இன்னும் 5-6 பீஸ் வச்சிருக்கேன். 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா நான் போய் பொட்டலம் கட்டி கொண்டு வந்துடுறேன். ஐயோ நிஜமாவே வேண்டாம் ஆண்டி. நீங்க சாப்பிடுங்க. பவித்ராக்கு கொடுங்க. உங்க வீட்ல ஹிட்லர் தாத்தா அவருக்கு கொடுங்க. பவித்ரா சொல்லிருக்கா தாத்தாக்கு உங்க சமையல்னா ரொம்ப பிடிக்குமாமே. ஏய் ஒரு விஷயம் தெரியுமா, தாத்தாக்கு பரங்கிக்காய்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா அத்தை பரங்கிக்காய் கேக் செஞ்சப்போ தாத்தா ரசிச்சு ருசிச்சு நாக்க சப்பு கொட்டிட்டு சாப்பிட்டாரு. அப்படியா? ஆ, நான் பார்க்கவே இல்ல. நீங்க தான் அன்னைக்கு ஹோட்டல்ல ஹரி சருக்கு சமைக்க கத்து கொடுக்க போனீங்கல்ல, வெளிய தாத்தா அடிச்ச கூத்தெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். ஆண்டி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியல. அவ்ளோ ஜாலியா இருக்கு. ஹே பவி, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. So sweet. டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் ஆண்டி. சரி. தேங்க்ஸ். என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சு அவளுக்கு? லட்சு, லட்சு, லட்சு என்னம்மா? லட்சு, ரச்சு என்னாச்சு? ஏந்திரிமா, ஏந்திரி. லட்சு, என்னாச்சுமா? லட்சு, என்னாச்சு? லட்சு இங்க பாரு. லட்சு, லட்சு ஏந்திரிமா. ஏந்திரிமா. கண்ணு தெரு. என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு? ஏய் ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? இல்லக்கா, பால் எடுக்க வரும்போது கீழே விழுந்துட்டாக்கா. விழுந்துட்டாளா? கீழே விழுந்துட்டாளா? பவி, ஆ? ஏதோ தப்பா நடந்திருக்கு. இத பாரு, வாயில நொர தள்ளுது. ஐயோ ஏய், அவங்க அம்மா அப்பா எங்க கூப்பிடுங்க. ஆண்டி, அவங்க அப்பா அம்மா வெளில போயிருக்காங்க ஆண்டி. என்கிட்ட தான் விட்டு போனாங்க ஆண்டி. அச்சச்சோ, வெளிய போயிருக்காங்களா? லட்சு, லட்சு ஏந்திரிமா. ஏந்திரிமா. லட்சு, ஐயோ, என்ன பண்றது குழந்தைக்கு? லட்சு, ஐயோ அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுங்களே ப்ளீஸ். யாராவது கால் பண்ணுங்க உங்களுக்கு. ஏப்ல கார்த்திக் சார் நம்பர் தானே என்கிட்ட இருக்கு, நான் பண்றேன். யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதோ நான் எடுத்துட்டு தண்ணி வரேன். எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். லட்சு, 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 ஏன் இப்படி கூடி நிக்கிறீங்க? எப்படி காத்து வரும்? கொஞ்சம் எல்லாரும் தள்ளி போங்க, தள்ளி போங்க. லட்சு, லட்சு பாருமா. ஐயோ லட்சு, நாட் ரீச்சபிள்னு வருது. பவி, எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. இவ ஏதோ தப்பா சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி நொர தள்ளாதுல்ல. ஆண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பசிக்குதுன்னு சாக்லேட் சாப்பிட்டா. சாக்லேட்டா? என்ன சாக்லேட் சாப்பிட்டா? போய் எடுத்துட்டு வாங்க. இதோ ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி, நான் எடுத்துட்டு வரேன். ச்சே. ஷோ, என்ன வெயில், என்ன வெயில். என்ன அங்க ஒரே கூட்டமா இருக்கு? லட்சு, என்னடா சிங்காரம், ஒரே கூட்டமா இருக்கு, என்ன ஆச்சு? சார், ஏப்ல கார்த்திக் சாரோட பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மயங்கி விழுந்துருச்சா? I am the secretary of this Meka apartment. Without my knowledge, இங்க எதுவுமே நடக்க கூடாது. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ எனக்கு இல்ல முதல்ல போன் பண்ணிருக்கணும். சார், குழந்தை மயங்கிருச்சு, அந்த பதட்டத்துல அதெல்லாம் தோணல சார். என்னடா பதட்டத்துல இந்த மாதிரி? சார், சாக்லேட் சாப்பிட்டா மயக்க வருமா? எப்படி அது? ஐயோ அங்கிள், அவ எலி மருந்து சாப்பிட்டு வச்சிருக்கா. எலி மருந்தா? ஓ மை காட், எலி மருந்து சாப்பிட்டுருக்கா? எலி மருந்து சாப்பிட்டா அப்புறம் மயக்க வராம என்ன பண்ணும்? இப்ப நான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன் சார். ஏதாவது மருந்து கொடுக்கணும். ஆமா அத்தை. அந்த விஷத்தை முறிக்கணும். இல்லனா வாங்க போலாம். உயிருக்கு ஆபத்தாயிடும். லட்சுமி அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தையை தூக்கிட்டு இங்க இருந்து ஹாஸ்பிடல் போறீங்களா? 3 கிலோமீட்டர் இங்க இருந்து ஓட போறீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன். 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆமாம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. சார், ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் சும்மா இருக்கிறத விட விஷத்தை முறிக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ல சார்? ஓஹோ, நீங்க என்ன பெரிய எம்பிபிஎஸ் டாக்டரா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு? இது ஒண்ணு சாப்பாட்டு விஷயம் இல்ல.
உப்பு காரம் மிளகா புளி இதெல்லாம் குறைஞ்சா சாப்பிட்டுட்டு போறதுக்கு. இது ஒரு குழந்தையோட உயிர் பிரச்சனை. நான் சொல்றத கேளுங்க. அங்கிள் நீங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அங்கிள் இப்போ. இதுதான் படிச்ச பொண்ணுக்கு அழகு. போலாம் வா போலாம். வெல்லு போகுது எடுக்க மாட்டேன்றாங்க. பிஸியா எங்க இருப்பாங்க. தூக்கிட்டு போறாங்க? பவி அத்தை பவி கட்ல கொஞ்சம் இழுமா. இதோ அத்தை. ஏய், ஏய். லட்சுமி என்னாச்சு? பவித்ரா என்னப்பாச்சு? குழந்தை காத்து வினாது கொஞ்சம் கொடுங்கப்பா. பவி இத கொஞ்சம் விசிறிட்டு நான் இப்ப வந்துடுறேன். ஆ பவித்ரா என்னாச்சுமா? தாத்தா குழந்தை ஏதோ தப்பா சாப்பிட்டா தாத்தா. ஆ? ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடி விஷத்தை வெளிய எடுத்துட்டு தான் அத்தை கஷாயம் ரெடி பண்ண போயிருக்காங்க. விஷத்தை சாப்பிட்டாளா? லட்சுமி சீக்கிரமா. பவித்ரா இந்தா இத புடி சீக்கிரம். ஐயோ, பாத்து கொஞ்சம் கிளாஸ்ல ஊத்தி கொடு. சீக்கிரம் குடு 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 குடிமா குடி குடி. பாத்து பத்திரமா. கொஞ்சம் கொஞ்சம் குடிமா குடிமா, குடி குடி ரச்சு. குடி. லட்சுமி என்ன பண்றீங்க நீங்க? லட்சுமி உங்களை தான் கேக்குறேன். குழந்தைய முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஏதாவது கை வைத்தியம் பண்றேன்னு பிரச்சனை ஆயிடு போகுது. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பவி ஊத்து போதும். இந்த ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள குழந்தையை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? நான் வர்றேன். ஹலோ கொஞ்சம் தள்ளுங்க. எப்படி என்ன நடக்குதுங்க? இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி நான். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள குழந்தையை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஐயோ கொஞ்சம் அமைதியா இருங்க சார். வேற குழந்தைக்கு வாயில நுர தள்ளிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம கை வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா தெரியுதா உங்களுக்கு? வாந்தி எடு வாந்தி எடு. பாதால வாந்தி எடுமா. எடு 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 வாந்தி எடு வாந்தி எடு. பாத்தீங்களா குழந்தை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்பவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அட்மிட் பண்ணணும், சைலண்ட் பாட்டில் ஏத்தணும், ஆபரேஷன் பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு. அதை விட்டு தேவையில்லாம கை வைத்தியம் பாக்குறீங்க. நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க சார், ப்ளீஸ் சார். வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றது? எலி மருந்து எவ்வளவு பெரிய பாய்சன் தெரியுமா?